ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது ஸ்லோகம் 2. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். மந்திரம் ஹ்ரீம். தேவியின் ரூபம் பராசக்தி ஞான வடிவம். பூஜை விதிமுறையும் பலன்களும். யந்திரம் தங்க தகட்டில் செய்ய வேண்டும். செப்பு தகட்டிலோ புஷ்பத்திலோ குங்குமத்திலோ கூட செய்யலாம். ஆனால் புஷ்பத்திலோ குங்குமத்திலோ அரிசி மாவிலோ மஞ்சளிலோ செய்தால் அவை ஜப முறை முடியும் வரை அசையாமல் தொந்தரவு செய்யப்படாமல் இருக்க வேண்டும். ஜபம் தினமும் 1000 முறை 45 நாட்கள் சொல்ல வேண்டும். 55 நாட்களும் 12 நாட்களும் கூட சொல்லலாம். வடக்கு முகமாக அமர்ந்து சொல்ல வேண்டும். குங்குமத்தினால் லலிதா திரிசதி அர்ச்சனை. நிவேதனம் பால் பாயசம், தேங்காய் உடைத்தது, பழங்கள், நெய்வேத்தியம். பயன்கள் பிறர் மீது செல்வாக்கையும் சுற்றுமுள்ளோரை வசியம் செய்யும் திறனையும் பெறலாம். அதாவது நம்ம மரியாதையே இல்லாமல் நாம் வேலை செய்யும் இடத்திலோ இல்லை சொந்தங்கள் உறவுகளுக்கு மத்தியிலோ நம் பேச்சிற்கு முக்கியத்துவம் இல்லாமல் நமக்கும் மரியாதை இல்லாமல் நாம் வந்தால் யாரும் கவனிக்காமல் அலட்சியம் செய்கிறாங்க, இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்கிறோம், நமக்கு செல்வாக்கோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு டாமினன்ட் வைப்ரேஷன் அவுரா இல்லை அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த ஜபத்தை நாம் செய்யலாம். ஜபம் செய்யும்பொழுது மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வெளி சப்தத்தோடும் சொல்லலாம். எப்பொழுதுமே நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுத்து 4 பேர் கேட்டாதான் நாம் நினைக்கிறத செய்ய முடியும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நாமளே செய்ய முடியாது. செய்யறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் நம்ம சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் நாம் நினைக்கிறது நடக்கும். அப்போது சுற்றி இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்கணுன்னா நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கணும். நமக்கும் கௌரவமும் அந்தஸ்தும் இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை ஜபிப்பதனால் அது கிடைக்கும். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருஹபவம் விரிஞ்சிஹி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத் ஏனம் ஷௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரஹா சம்ஷுத்யைனம் பஜதி பசிதோத் தூளன விதிம். ஸ்லோகத்தின் அர்த்தம். தவஹா உனது, சரண பங்கேருஹபவம் தாமரை போன்ற திருவடிகளில் உள்ள, தனியாம்சம் பாம்சும் மிக நுண்ணிய தூசியை, விரிஞ்சிகி பிரம்மா, சஞ்சின்வன் தேடி சேமிப்பவராக அவற்றை கொண்டு, லோகான் உலகங்களை, விரச்சயதி உருவாக்குகிறார். ஏனம் இவ்வாறு படைக்கப்பட்ட இதனை உலகை, ஷௌரிஹி விஷ்ணு, சிரசாம் சஹஸ்ரேன 1000 தலைகளால், ஏனம் இதனை, வஹதி தாங்குகிறார், ஹரஹா ஹரன், ஏனம் சம்ஷூத்ய இதனை பொடித்து, உத்தூளன விதிம் அதாவது காற்றில் பறக்க விடுவதை, பஜதி ஏற்கிறார். தாயே, ஹே அம்பா, தாமரை மலர்கள் போன்ற உன்னுடைய திருவடிகளிலிருந்து தோன்றிய மிகச் சிறிய துகள்களை ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு 14 லோகங்களையும் பிரம்மதேவன் விசாலமாக படைக்கிறார். அவ்வாறே மகாவிஷ்ணுவும் ஆதிசேஷன் என்னும் உருவில் 14 லோகங்களாக உருவாகியுள்ள இந்த உன் பாத துகள்களை கொண்டு தன் 1000 தலைகளால் சிரமப்பட்டு தாங்குகிறார். பரமசிவனும் உன் பாத தூசியை மேலும் நன்கு பொடி செய்து விபூதியாக உடல் முழுவதும் தரிக்கிறார். அதாவது மும்மூர்த்திகளும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் செயலை செய்வதற்கு வல்லவராக எப்படி ஆகிறார்கள் என்றால், அம்பாளை வழிபடுவதாலும் அம்பாளுடைய சரண தூளிகளை தன் சிரம் மேல் தாங்குவதாலும் அபாரமான சக்தி ஏற்பட்டு 3 லோக ஜீவராசிகளாலும் பூஜிக்கப்படத்தக்கவர்களாக ஆகிறார்கள்.